ஸோ ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் பேக் டு விகேஎஸ் கேமிங். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யுரேவியன் சிட்டின்னு ஒரு சூப்பரான கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். வேறு லெவலாக இருக்க போகுது. யூபின் சிட்டின்னு செம்மையாக இருக்க போகுது மக்களே. நான் மியூசிக்கே ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். வேறு லெவலாக இருக்க போகுது. மேபி நம்ம பார்ப்போம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த கேரக்டர் தான் மக்களே நம்ம. ஸோ ஓகேவா, இது வந்து ஆரம்பிப்போம். இந்த ப்ரீமியம்லாம் கொடுத்துருக்காங்க, அதை காசு கொடுத்து வாங்கணுமா? ஏவா வாங்குறத போங்கடா டே. இல்லை நாங்களே வந்து ஓசியில் தான் அதுக்கு விளாட்றோம், இல்லை வேறு காசு கொடுத்து வாங்கணுமா? காசு இந்த மியூசிக்கே நல்லா இருக்கானா? ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா டைம் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் மக்களே. இல்லை எந்த கேம் இல்லாத இது ஒன்று தான். டைம் மட்டும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ வந்து இந்த அடுப்பில் இருக்கிறத வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரிட்ஜை மூடிட்டேப்பா. வீடு பணக்காரங்க வீடு போல எடுக்கணும் சொல்லி ஃபஸ்ட்டு வந்து இதில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்க வந்து அம்மா அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ எதாவது ஓகே அம்மா என்ன சொல்கிறது, இந்த 2 காப்பி கழட்டிட்டு நெக்ஸ்ட் அந்த குவாயினிங்க அதுங்களுக்கும் அந்த ட்ரெஸ் மாற்றி கொடுக்கணும் நம்ம வேலையே. இதுங்கெல்லாம் தூங்க வச்சுருவோம். இது பார்த்திங்கன்னா ஒரு கதை மாதிரி நம்ம போட்டால் நல்லா இருக்குமோ? என்ன மாதிரி பண்ணலான்னு சொல்லுங்கள், வேறு லெவலாக சொல்லுங்கள். இப்படி நம்ம பார்க்கலாம். இந்த வீட்டில் வேறு வாஷிங் மிஷின் இருக்கா? ஒன்றுமே இல்லை. சரி ஓகே, இன்னும் கொஞ்சம் நம்ம டைமை சேஞ்ச் பண்ணுவோமா? ஓகே, காலையில் வந்து 7 8 ஓகே 8 போன்னு நினைக்கிறேன். இது ஓவர் ஓகே இல்லை, நம்ம இது வரைக்குமே வச்சுக்குவோம். ஓகே, எந்திரிப்போம் மக்களே. ஃபஸ்ட்டு அந்த அம்மா கேரக்டர் தான். இது வேறு புதுசாக எமோஜிலாம் வர வச்சுருக்கானுங்க போல இருக்கு. என்னடா ஃபேஸ் கிளிக் பண்ண வரல தெரியலையே. சரி ஓகே, பார்த்தீங்கன்னா சொல்ல எமோஜி. சரி ஓகே, ஃபஸ்ட் என்ன பண்ண போனால் பாத்ரூம் போகுது. ஏன் சொன்னால் எல்லாம் போட்டா செய்கிற வேலையே இதானே. ஓகே, பாத்ரூம் போயிட்டு அழகாக பல் விளக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு இதை குளிக்கிறதுக்கு தான் அனுப்பணும். சரி ஓகே, ஆனால் நல்லா இருக்கும் இந்த கேமும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட யாருமே இன்னும் போடுறது கிடையாது மொபைல் வெர்ஷனில். பட் நான் போட்டுட்டு இருக்க மொத்த கேமும் எனக்கு டாப்பரான கேம்ஸ் யாருமே டாப்பு என்ன சொல்கிறது கேம்காரங்க மேக்ஸிமம் போடவே மாட்டாங்க. சரி ஓகே, இந்த ஹேர் ஸ்டைலாம் கொஞ்சம் மாற்றிட்டு நல்லாயிருக்குன்னு தோணுது எனக்கு. ஹேர் கலர் ஓகே, ஆனால் ஹேர் ஸ்டைல் நல்லா இல்லை அவ்வளோவா. வேறு மாதிரி நடிச்சு இது கேவலமாக சொல்லு. இது போதும். குதிரை வாழை போட்டு விட்டு என்ன பண்ண போகிறோன்னா வந்து சாப்பாடுலாம் செஞ்சுருக்கேன்னா நான் செய்ய போகிறேன் பொதுவாக. தொடர்ந்து உள்ளே இருக்கும். நம்ம அது பேக்காய் வேற போதுன்னு தெரில. ஓ, இந்த குழம்புல ஊற்றுவானுங்களா? அதை பாருங்க, சொல்ல வேண்டியதான் நான் முன்னாடி ஊற்ற மாட்டானுங்க போல இருக்கே. ரெடி ஆயிடுச்சு. அதான் ஊட்டியாச்சு. சரி ஓகே, இப்போ என்ன பண்ண போகணும்னா சமைக்கணுமா? தட்டை எடுத்து வைக்கணும். இதை வச்சுட்டு
என்ன பண்ண போனால் அப்படியே வெளியே வந்துடணும். இல்லை இல்லை மறந்துட்டேன், பேக் எதுவும் நான் ஆல்ரெடி கொஞ்சம் விளையாடி வச்சுட்டேன். அதனால தான் அப்படி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ ஓகே, இப்போ வந்து இந்த பேக் எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா திருப்பி வெளியே வந்துடணும் மக்களே. இதுன்னு ஒரு ஸ்டோரியுமே கொண்டு போயிட்டுருக்கேன். எங்கே அந்த மதர் கேரக்டர் எங்கள் வெளியே வந்தாச்சா, திருப்பி உள்ளே போகணும். இந்த கேரக்டர் இல்லை, மற்ற இருக்க 3 கேரக்டர்ஸை வச்சுட்டு பண்ண போகிறோம். அழகாக தொடச்சிடணும். உங்களுக்கு அழகாக தடவாடுவோம். இந்த கேமும் ஒரு கேரக்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கேமாக தான் இருக்குது. பேக்கா ஓகே. இது என்ன பண்ண போகிறேன்னா அவங்க சாப்பிடணும். பார்த்தீங்கன்னா அம்மா வெளியே வந்துட்டாங்களா, அவங்கள கொஞ்சம் அப்படி கூட்டிக்குவோம். ஓகே ஓகே. அப்படியே கொஞ்சம் தள்ளிட்டு வந்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா கெஃபே இருக்குது. கெஃபே உள்ளே போய் பார்ப்போமா? எனக்கு காசு பண்ண இல்லை, அது வேறு. நமக்கு பேங்க் எங்கேயாச்சும் இது போலீஸ் ஸ்டேஷன் இது. நேராக போயிட்டு சரி ஓகே. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு என்ன பண்ண போகிறோன்னா இந்த பில்லை வந்து பே பண்ணிவிடுவோம். இது கேஷ் ரெஜிஸ்டரில் போடுவேன். இங்கே வந்து ஸ்கேட் போர்டு ஆடிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கானா இது? இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் காசு பார்க்குது, பேங்க்கே காசு தான். எது ஓசியில் இந்த குட்டி பையன் யாருன்னு தெரியல.
ஏதோ ஓசியில் தரானுங்க இப்போ எல்லாம் காசு அநியாயம் மக்களே. சரி ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சிருப்போம். பபாய், லவ் யூ ஆல். மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.